நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு கோவில் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆர்ச் பார்க்கும்போது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ ராமானுஜர் பிறந்த ஸ்தலம். இது ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவில். இந்த கோவிலில் நடக்கிற ஒரு சிறப்பு பூஜையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 1500 வருடம் பழமையான கோவில். இந்த கோவிலோட ஸ்தல புராணத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மூலவர் ராமானுஜர். அவர் பிறந்தது சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு. ஒரு திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த கோயிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜை நடக்கும். அந்த திருவாதிரை நட்சத்திர அபிஷேகத்தில் கலந்துக்கும் போது நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உணர முடியும். சர்ப்பதோஷம் இருக்கிறவங்க இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் கலந்துக்கும் போது அவங்க அந்த தோஷத்துலேருந்து வெளியில் வரலாம். நமக்கு நீண்ட நாட்களாக நிறைவேறாத காரியம்னு ஏதாச்சும் இருந்தால் 3 திருவாதிரை இந்த கோவிலுக்கு வந்தால் அந்த காரியம் நிறைவேறதை நம்ம கண்கூட பார்க்கலாம். சில பேருக்கு முதல் தடவையிலேயே நிறைவேறிடும். இது நான் கேள்விப்பட்ட விஷயம் மட்டும் இல்லைங்க, என்னோடய சொந்த அனுபவமும் கூட. திருவாதிரை நட்சத்திரம்னு இல்லைங்க, நீங்கள் சாதாரண நாளில் கூட இங்கே வரலாம். நீங்கள் வரும்போதே முதல் தடவையிலேயே ஒரு நல்ல ஒரு அதிர்வலையை உங்களால் உணர முடியும். நீங்கள் வந்தால் தான் அது நான் சொல்கிறது எவ்வளோ தூரம் உண்மைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு மாதமும் திருவாதிரை அன்னைக்கு காலை 11:30 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. முடிக்கிறதுக்கு 2:30 ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துக்கோங்க. அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் தீர்த்தம் தருவாங்க, அபிஷேக தீர்த்தம். அதுதான் ரொம்ப மகிமை வாய்ந்தது. வெயிட் பண்ணி நீங்களும் வாங்கிக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எடுத்துகிட்டு போங்க. இந்த விக்கிரகம் 1000 வருடங்களுக்கு முன்பு ராமானுஜர் அவர் கையாலேயே தழுவி கொடுத்ததால் தானும் வந்த திருமேனின்னு இந்த உற்சவருக்கு பேர். தானான திருமேனின்னு சொல்லக்கூடிய ராமானுஜரோட பூத உடலை நீங்கள் இப்போவும் ஸ்ரீரங்கம் போனால் பார்க்கலாம். ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் சன்னதியில் கற்சிலை போலவே இருக்கிறது தான் ராமானுஜரோட திருமேனி. இப்போவும் அதுக்கு தான் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் திருவீதி உலா இருக்கும். முடிஞ்சால் அதுவும் பார்த்துட்டு போங்க. இந்த கோவிலில் ஆண்டாள், ராமர், சக்கரத்தாழ்வார், பெருமாள், தாயார் எல்லாருக்கும் தனித்தனி சன்னதி இருக்குது. அதையும் நீங்கள் கும்பிட்டுக்கலாம். சர்ப்பதோஷம் இருக்கிறவங்க இங்கே கீழே நாக மாதிரி தெரியுதில்ல, இங்கே தான் மஞ்சள் குங்குமம் போட்டு பரிகாரம் பண்ணிப்பாங்க. இதுதான் அந்த இடம். ராமானுஜர் துறவிகளின் அரசருங்கிறதால அவருக்கு இங்கே யத்திராஜர்னு பேர். கோவிலிருந்து வெளியில் வரும்போது எதிர்த்தாப்பில் இருக்கிறது ராமானுஜரோட பிறந்த ஸ்தலம், அதாவது அவரோட வீடு. அதையும் பார்த்துக்கலாம் நீங்கள். இந்த வீடியோ 2019 ஒரு திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு நான் எடுத்த வீடியோ தான். கோவிலுக்கு வர முடியாதவங்க இதை பார்த்து பயன்பெறட்டும்னு உங்கள் கூட நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும்.
ஏற்கனவே நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். Thank you, friends.